வணக்கம். மென்சஸ் அப்படிங்கிற மாதவிடாய் அப்படிங்கிற பெண்களுக்கு வருகிற மாசம் வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள் 5 நாட்கள் வரக்கூடிய அந்த பிரச்சனையை நாம பேசுறதே இல்லை. பாலகுமாரன் சார் அப்படிங்கிற எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் அவர்கள் தன்னுடைய பல கதைகள்ல மென்சஸ் பற்றிய புரிதலை ஆண்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆண்களுக்கு உணர்த்தி இருந்த விதம் தான் பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்திச்சு. அதே போல பெண்கள் அந்த மென்சஸ் பத்தி பேசுவதற்கே கூச்சப்படுவதையும், பெண்களுக்கு மென்சஸ் தருணத்தில் ஏற்படுகிற உடல் உபாதையையும் அயற்சியையும் அதை பாலகுமாரன் சார் சொல்லி இருக்கிற விதம் பல ஆண்களை பொலேர்னு அரைஞ்சி சொல்லி கொடுத்த விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த மென்சஸ் பத்தி சொல்லும் பொழுது தமிழ் சினிமாவில் இந்த மென்சஸ் பற்றிய ஒரு விஷயத்தை காமெடியாகவும் அதே போல ஆணாதிக்க சிந்தனைகளுடைய உச்சமாகவும் நான் மௌன கீதங்கள் படத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். மௌன கீதங்கள் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பார் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் ரகுன்ற கேரக்டர், சரிதா சுகுணா அப்படிங்கிற கதாபாத்திரம். பாக்யராஜ் சாரும் சரிதாவும் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. கணவன் மனைவி ஆயிட்ட பிற்பாடு மனைவி சரிதா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க. கணவர் வேலைக்கு போவார். ஒரு நாள் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செய்ய நேரிடும். அப்படி வெளியூர் போயிட்டு வந்த உடனே ஆஃபீஸ்க்கு உடனடியாக அவர் கிளம்பி போவார். என்னையா ஒரு 4 நாள் 5 நாள்னு ஊரில் இருந்தார், வந்ததும் வராததுமா லீவ் போட்டு போகிறாரு அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிறவங்க கேட்பாங்க. உனக்கு தெரியாதியா, ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்வாங்க. இப்போ தலைவர் ஆஃபீஸில் தலையை காமிச்சிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ லீவ் போட்டு போயிட்டாரா, நேராக வீட்டுக்கு போவார், பொண்டாட்டியை கூப்பிட்டு போவார், நேராக புகாரி ஹோட்டலுக்கு போவார், சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவார், இப்போ புடவை கடைக்கு கூட்டிகிட்டு போவார், புடவையை வாங்கி தருவார், புகாரியில் வேணுங்கிற நான்வெஜ் ஐட்டத்தை வாங்கி கொடுப்பாரு, பிடிச்ச சினிமாவை பார்ப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஜல்சா தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தகுந்தது போலவே அது உண்மை அப்படிங்கிற விதமாகவே சினிமாவுக்கு போகிறது என்ன, ஹோட்டலுக்கு போகிறது என்ன, புடவை வாங்கி கொடுக்கறது என்ன, இப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சு இரவு நேரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாக்யராஜ் சார், சரிதா மேடம் படுக்கை அறை. அப்படி படுக்கை அறையில் பாக்யராஜ் சார் அப்படி தொடும்போது, இன்னும் நீங்கள் 3 நாள் காத்திருக்கணும் அப்படின்னு சரிதா சொல்லுவாங்க. ஏன், என்ன விஷயம், நான் ஊர்லேருந்து எவ்வளவு ஆசையாக நான் இவ்வளோ நாள் பொறுத்திருந்து நான் வந்தேன் தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை 3 நாள் காத்திருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி 3 நாள் பீரியடு டைம் அப்படிங்கிற விஷயம் பாக்யராஜ் சாருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே ஒரு கோபம் வரும் பாருங்க. அது அந்த கதாபாத்திரம் ரகுனுடைய கோபம் இல்லை, பாக்யராஜ் சாருடைய கோபம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்களுடைய கோபமாகவே பாக்யராஜ் சார் அதை காட்சிப்படுத்தியிருப்பார். இப்போ சொல்ல தெரியுது, சினிமா கூட்டிட்டு போனே அப்ப சொன்னிய, நீ இத புகாரி ஹோட்டல்ல நல்லா முக்கு முக்குன்னு பிரியாணி தின்னிய அப்ப சொன்னிய, புடவை கடையில போய் இது நல்லா இருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினிய அப்ப சொன்னிய, இப்ப சொல்ற 3 நாள்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லுவாரு. அப்படியே சரிதாவுக்கு கோபம் வரும். யோ, நேரம் நினைச்சிட்டு இருக்க, என்னை நீ சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதும், எனக்கு நீ புடவை வாங்கி கொடுத்ததும், எனக்கு நீ ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்ததும் இதுக்காகத்தானா? இப்படியா நீ பொண்டாட்டியை நடத்துவ நீனு? சிச்சி அப்படின்னு சொல்ல, இந்த விஷயங்கள் பின்ன நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு கட்டுப்பாடோட வெளியூர்ல இருந்தேன் தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பாக்யராஜ் சொல்லுகிற, ரகு என்கிற கதாபாத்திரம் சொல்லுகிற எந்த விஷயமுமே அங்க எடுபடாது. இன்னும் சொல்லப்போனா படம் பார்க்கிற பெண்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை அந்த காட்சி கொடுத்துருக்கும். அதே போல படம் பார்க்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் அது சாட்டையடியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சரிதா கோபித்து கொண்டு போறதா இருக்கட்டும், இவர் பாக்யராஜ் சார் முகம் சுருங்கி கிடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாரி சுகுணா, நான் ரொம்ப எமோஷ்னலாக திட்டேன், நான் உன்னை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு சுகுணா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் கேட்கறது என்ன, சுகுணா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்திலேயே வாழ்ந்த அந்த சரிதா முகம் திருப்பி கோச்சிட்டு இருக்கிறது என்ன. அதுக்கப்புறம் இது எவ்வளவு இந்த சமயத்துல, இந்த 3 நாள் சமயத்துல ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியுமா, எவ்வளவு அலுப்பும் சலிப்பும் இருக்குன்னு தெரியுமா, எங்களுக்கே எங்க பேர்ல எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா, நீ என்னடானாக்கா அப்படின்னு சொல்லுகிற அந்த காட்சி
மிகப்பெரிய கரவொலியை கொடுத்தது ஆண்களிடமும் கூட. ஆண்களும் கைத்தட்டிய அந்த காட்சியை என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் 1968 பிறந்தனாக்க 1979 என்னமோ அந்த படம் வந்திருக்கு. 80 79 அந்த சமயத்தில் வந்து 81 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 10-12 வயசு. நான் 6ஆவதோ 7ஆவதோ படிக்கிற வயசு. அந்த காட்சி எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய 17-18 வயசுல பாலகுமாரன் சார் படிக்கும்போது இன்னும் பெண்கள் மீதான மரியாதையை, மதிப்பை எனக்கு கொடுத்துச்சு. அந்த மௌன கீதங்கள் படத்தினுடைய அந்த மென்சஸ் காட்சியையும், செக்ஸ் ஆசை கொண்டு அந்த பாக்யராஜ் சார் நடந்துக்கிற அந்த விஷயத்தையும் எவ்வளவு இயல்பாகவும் ஒரு கோபமாகவும் பாக்யராஜ் சார் அந்த காட்சிப்படுத்தியிருப்பார் பாருங்களேன். அந்த மௌன கீதங்கள் படம் ஞாபகம் இருக்கா? அந்த காட்சி உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அப்படின்னாக்க அதை பகிர்ந்துக்கங்க. அப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னு பகிர்ந்துக்கங்க. சும்மா பாக்யராஜ் கிளாமர் எடுப்பார், டபுள் மீனிங்கில் பேசுவார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு காட்சிக்குள்ளார ஒரு மொத்த விஷயத்தையும் மனசையே பாரப்படுத்துகிற விஷயத்தை வைக்கக்கூடிய ஒரு 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 அசகாய சூரன் தான் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார். மௌன கீதங்களை போல இன்னும் பல படங்கள், இன்னும் பல இயக்குனர்கள், அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.